மாப்பிள ஜெயிலேருந்து வார்டன் மாதிரி கால் பண்ணாரா, நாளைக்கு உங்கள் அப்பா உன்னை ரிலீஸ் ஆகிறானா? காலைல தான்டா அவன் ரிலீஸ் ஆகிறான்னு சொன்னேன். அதான் மாப்பிள எனக்கு புரியல. நைட்டே வெளியே வர வச்சு அடிச்சு தூக்கிருக்காங்கடா. எனக்கு என்னமோ இது பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னு தோணுது மாப்பிள. சந்தான பண்ணின ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வந்து எங்கே வச்சு மாச்சரில போய் பாருங்க. சரிம்மா, சரி சரி, எந்திரி எந்திரி. அன்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வர சொன்னது நீங்கள். போனவர் வீட்டுக்கு போனமா தான் திரும்பி வந்தார். எங்கள் அப்பாவை கொண்டவனை நீங்கள் மட்டும்தான் ஜெயிலில் பார்க்க போயிருக்கீங்க. இப்போ இங்கேயும் வந்திருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக எங்கள் அப்பா கொலைக்கும் உங்களுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. யோ, மாட்டுக்கு கரகம் முடிச்சா கட்டுத்தறிக்கு சூடு போடுற கணக்கா நீ என்னைய சந்தேகப்படுற? அன்னைக்கு ஃபோன் பண்ணி உங்கள் அப்பா வர சொன்னது நான் தான். ஆனால் எதுக்கு வர சொன்னேன் தெரியுமா? என்னங்க பட்டையார் ஃபோன் பண்ணாருங்க. குருமூர்த்தி தம்பி ஐயா மலைச்சாமி அண்ணன் யாரை வெட்டி கொண்டுட்டாங்களாங்க. ஏய், சும்மா கத்தி இருந்தீங்கன்னா அம்பட்டு பேத்து மேலே கேஸை போட்டு உள்ள தள்ளி விடுவேன். பேச பாருங்க. நீங்க என்னையா சொல்றீங்க? இங்க பாருங்க சார், எங்க ஆளுங்க எந்த பிரச்சனையும் பண்ணல. தங்கச்சங்கிலியை பரிசு அறிவிச்சதுனால எங்க ஆளுங்க மாட்ட பிடிச்சாங்க. அதுக்கு எங்க அண்ணன் அறுத்து போடுவாங்களா? ஏய், அறுத்து போடணும்னு நினைச்சு முடிச்சுக்க. உங்க அம்பட்டு வந்து அறுத்து போட்டுருவோம். ராத்திரில வந்து செஞ்சுட்டு போறாங்க பொண்டுவீங்களா? டேய், என் தம்பியை கொண்டவங்க எவனையும் நான் உயிரோட விட போறதில்லடா. இனிமே நீ தூங்குற போது கூட உன் கழுத்துல தலை இருக்கான்னு தடவி பார்த்துக்கிட்டு தான் தூங்கணும். போடணும்னு நினைச்சு உன்னையே தான் போட்டிருப்பேன். உன் தம்பியே இல்லை, ஒத்தையில போறவங்கிட்ட வித்தை காட்டுறாங்கன்னா ஏப்பசப்ப நினைச்சியா? நீங்களே மாத்தி மாத்தி கத்திக்கிட்டா நாங்க என்ன பண்ணிருக்கோம்? வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. சார், என்ன சார் இது? ஜல்லிக்கட்டில் ஒருத்தர் வெட்டிட்டு செத்ததுக்கு வேடிக்கை பார்த்தவங்களை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கீங்க. என்ன சார் பண்ண சொல்றீங்க? 2 பேர்த்த வெட்டி கொண்டுட்டாங்க. விஷயம் எஸ்பி வரைக்கும் போச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். நீங்க உங்க ஊருக்காரங்க ஒன்றும் பண்ணல விடுங்கன்றீங்க. அவங்க 2 பேரும் எங்க ஆளுங்க ஒன்றும் பண்ணல அவங்கள விடுங்கன்றாங்க. கேஸ் போட்டே ஆகணும் சார். இப்படிலாம் நடக்கும் தெரிஞ்சா நான் அன்னைக்கே சொன்னேன், கண்ட பிள்ளைகளை ஜல்லிக்கட்டில் சேர்க்க வேணாம். இந்த ஆளும் சேர்த்தேன். உங்களை எல்லாம் ஒன்று சேர்க்க நினைச்ச பாருங்க. என்ன சொல்லுவியா? சரி, உங்க 2 பேரால தான் ஊரே துண்டுபட்டு கிடக்குது. கேஸ் எல்லாம் வேணாம் சார். ஜல்லிக்கட்டில் பிரச்சனை நடந்துச்சுன்னு கலெக்டருக்கு தெரிஞ்சா இனிமே ஜல்லிக்கட்டு மட்டும் இல்லை சார், ஊருக்குள்ள தேர் திருவிழான்னு எதுவுமே நடத்த முடியாது சார். மாடு முட்டி தான் செத்தான்னு கேஸ் எழுதிருக்கீங்க. எங்க போயிட போறானுங்க? இங்க தானே இருப்பாங்க, நாங்க பாத்துக்கிறோம். டேய், யார காவு கொடுத்த அந்த பிரச்சனைக்கு முடிவு வரும்னு எனக்கு தெரியும்டா. போயா, எல்லாம் திருந்தே மாட்டேன். யோ, சேர்க்கிற மாதிரி சேர்த்து அத்து விட்டல. இனிமே ஊருக்குள்ள என்ன நடக்க போகுதுன்னு பாரு. தம்பி, காலை மேட்டுப்பட்டியில் நிக்குது, நாங்க கைத்த போட சொல்லிடுறப்பா. பாத்துக்கிறேன். பிரச்சனை எதுவும் வேணாம், வீடு வச்சிருங்க. டயர் உட்காந்துருச்சு. ஆணியா எவன் போட்டிருக்கான் தெரியலையே. அண்ணே, ஆணியை போட்டிருக்காங்கண்ணே.
ஒத்தப்பன கருப்பனாக ஓடக்கர ஐயனாக ஊரு மக்க மத்தியில வசந்து நின்னவரே உடம் போட்ட தங்கம் உன்ன பசுக்கினதாரே பூமி பந்து நிமிஷம் கூட சுத்தல பாரு எங்க பிள்ளைய கருகண்டா நீ பொறக்கணும் கற்கண்டா வானம் பார்த்த பூமி காத்த மதுர வீரா. ஏங்கா இன்னும் என்ன நடக்கணும் இங்கேயே உட்காந்துருக்குற? உன் புருஷன் நடந்தது உனக்கும் பிள்ளைங்க நடக்க இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? நம்ம இந்த ஊர் வேண்டாங்க்கா. நீங்கள் என் கூட மலேசியாக்கே வந்துருங்க. எவன் எதிரியும் தெரிஞ்ச ஊரில் கூட வாழ்ந்துடலாங்க்கா. எதிரியும் எவன் தெரியாத ஊரில் எப்படிக்கா வாழ்றது? நீங்கள் மலேசியாவுக்கு போனதுக்கப்புறம் 2 வருஷமாக கேஸ் நடந்துச்சு மாப்பிள்ள. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா கொலை கேஸில் ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்கான்னு கேள்விப்பட்டு அவனை பார்க்குறக்காக தான் ஜெயிலுக்கு போனேன். அவன் யாரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அவன் பொண்டாட்டியை சந்தித்து பேசினேன். உங்கள் அப்பாவை அவன் கொலை பண்ணலையாம், வேற யாரோ பண்ண கொலைக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு இவன் ஜெயிலுக்கு போயிருக்கானே என் பொண்டாட்டி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். இதில் வேற எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு இந்த விஷயத்தை இது வரைக்கும் நான் யார்ட்டையும் சொல்லவே இல்லை. இன்றைக்கி அவன் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்கான்னு கேள்விப்பட்டு அவனை பார்க்குறக்காக தான் வந்தேன். அவனையும் கொண்டுட்டாங்க. உண்மை வெளியே தெரிஞ்சிருங்கிற பயத்தில் உங்கள் அப்பாவை கொண்டு வந்தால் இவனையும் கொண்டு வரணும். ஒரு நிமிஷம் வந்துடுறேன், போயிட்டோம். அப்பா கொலைகேஸை டீல் பண்ண போலீஸ்கிட்ட போய் விசாரிச்ச மாப்பிள்ள. வாழைத்தாறு வெட்டுற அருவாளை வச்சு இடது கையால் வெட்டிருக்காங்க. போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போதே ரத்னவேலை நான் தான் கொலை பண்ணேன்னு இவன் போய் சரண்டர் ஆகிட்டான். கேஸ் ஒன்றுமெல்லாம் போச்சு. வாழைத்தாறு வெட்டுறாருவான்னா குருமூர்த்தி ஆளுகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இடத்துக்கு பழக்கம் உள்ளவன் நம்ம ஊர்லேயே நொட்டாங்கை மலைச்சாமி மட்டும்தான். டேய், லெஃப்ட் ஹேண்டில் வெட்டிட்டு எவிடன்ஸ் விட்டு போகிறதுல பழைய டெக்னிக்டா. இந்த 2 விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம யாரையா சந்தேகப்படுறது? வெட்டு குத்துன்னு ஆன பிறகும் ஊர் ஒன்றா இருக்கணும்னு அவங்க கேஸே கொடுக்காம போயிருக்காங்க. அவங்க என் அப்பாவை கொள்ள வாய்ப்பே இல்லை. வராத டேய், ஒத்தாலாம் போய் என் அப்பாவை கொள்ற அளவுக்கு என் அப்பா ஒன்றும் கோலை இல்லை. என் அப்பா வீரத்தை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு போகிற வழியில் தான் அவரை கொண்டிருக்காங்க. இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் அவர் ஏன் மேட்டுப்பட்டி வழியாக போகணும்? ஜல்லிக்கட்டில் அவுத்து விட்ட மாடு மேட்டுப்பட்டியில் நிற்கிதுன்னு சொன்னாங்க. அதை பிடிச்சிட்டு வர்றதுக்காக போனாரியா? அன்றைக்கி சாயந்தரமே காலை வீட்டுக்கு வந்துருச்சு. நான் தானே பிடிச்சி கட்டினேன். அப்போ காலை மேட்டுப்பட்டியில் இருக்குன்னு யார் சொன்னா? தம்பி, காலை மேட்டுப்பட்டியில் இன்னைக்கு தான் கைத்தை போட சொல்லிடுறப்பா. பார்த்துக்கிறேன், பிரச்சனை எதுவும் பண்ணாமல் வீடு வச்சிருங்க. அப்போ பெருமாளுக்கும் அப்பாவுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்ததா மாமா? மாப்ள தம்பி, அந்த ஆபீசர் சொன்ன மாதிரி இந்த போகத்துக்கு அந்த விதையை நட்டு தான் பார்ப்பேன். நிறைய விளைஞ்சா நமக்கு தானே லாபம். அண்ணே, இன்னைக்கு நம்ம லாப கணக்கு பார்த்தா நாளைக்கு நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க நடு ரோட்டில் நிற்கும். நம்ம பாட்டம் பூட்டெல்லாம் காசுக்காக கணக்கு பார்த்துருந்தாங்கன்னா நாம் இன்னைக்கு கஞ்சிக்காக எவன்ட்டையா கையேந்து நின்றுட்டு இருந்திருப்போம். நிலம் இல்லாதவனுக்கு தானே நிலத்தோட அருமை தெரியும். லாப கணக்கு பார்க்குறதுக்கு இது வியாபாரம் இல்லைண்ணே, விவசாயம். ஏறா வர மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்டு போறாரு? அவரை பற்றி அவங்களுக்கு தெரியும்ல. இன்னைக்கு நேரத்தை பார்க்குறியே, மனசுக்கு ஒப்பாத காரியத்தை கோடி ரூபா கொடுத்தாலும் பண்ண மாட்டாப்ல. ஆனால் அதுக்கெல்லாம் அவன் உங்கள் அப்பாவை கொண்டு இருப்பான்னு எனக்கு தோணல மாப்பிள்ள. இன்னும் என்னப்பா யோசிக்கிறீங்க? ஊருக்குள்ள எவனையாவது கொண்டு ஜாதி கலவத்தை தூண்டலான்னு யோசிக்கிறீங்களா? இல்லை
ஊரே ஒத்துமையா சேர்ந்து நடத்த ஜல்லிக்கட்டை நிறுத்தி இவங்களை எப்படா பிரிக்கலான்னு பாக்குறீங்களா? இத்தனையும் செஞ்சவன அப்பன்னு சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு. சை! டேய் எதுல ஐக்கியத்தனம்? பெரிய மனுஷனா வாழணும்னா உண்மையா நேர்மையா உழைச்சி சம்பாதிக்க முடியும். திருட்டுத்தனமா பண்ணா தாண்டா வாழ முடியும். ரத்னவேலு பின்னாடி நாய் மாதிரி வாழாட்டிக்கிட்டு நானும் ஒரு பெரிய மனுஷன் தானு தெரிஞ்சேன். இந்த ஊர்ல ஒரு பயம் மதிச்சானா? இல்லையே. ரத்னவேலு என்னமோ நல்லவன் தான். கோயில் நிலத்தை எவனுக்கும் ஓசியில பிரிச்சு கொடுக்காத, அதோட அருமை அவங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னேன். அவன் கேட்கல. போன வருஷம் கோயில் குத்தகை பணமே இன்னும் தரல. கேட்டா இந்த வருஷம் வெள்ளாம போட்டு தரேன்றானுங்க. கொடுக்கறதே கொஞ்சம் காசு, அதுவும் 4 தவணையா தராங்க. இதெல்லாம் சரியா வராது தம்பி. வேற என்ன பண்ண சொல்றீங்க? பக்கத்து ஊர்ல 2-3 பார்ட்டிங்க கோயில் நிலம் எல்லாத்தையும் குத்தகை கேட்கறாங்க. நல்ல காசு உள்ளவங்கப்பா. குத்தகை பணம் கூடுதலா தரான்றாங்க. இந்த பரதேசி பயல்களுக்கு நிலத்தை கொடுத்துட்டு அவன் எப்படியே தெரிய வேண்டியிருக்கு. தரிசா கிடந்த நிலத்தை உழுது மழை தண்ணி பார்த்து விதைச்சு இன்னைக்கு பொண்ணாக்கி வச்சிருக்கிறது அவங்க தானே. தண்ணி இல்லைன்னா என்னையா செய்வான்? இதில் வர வருமானத்தை வச்சு தான் கல்யாணம், காது குத்து, சீமந்தம், குழந்தை பிறப்பு, சாவு செலவு வரைக்கும் அதை மட்டும் தான் நான் நம்பியிருக்கான். அதையும் பிடிக்கிட்டா அவன் என்ன பண்ணுவான்? பிச்சை தான் எடுக்கணும். சோறு போடுறவனை பிச்சை எடுக்க விட்டோம்னா நம்ம மண்ணள்ளி தான் திங்கணும். இந்த வருஷம் வரைக்கும் தான் குத்தகை. இனி உழுதவனுக்கே நிலம் சொந்தம். இருக்கிற எல்லா நிலத்தையும் பிரித்து பட்டா போட்டு கொடுக்குறது கலெக்டர்கிட்ட பேசியிருக்கேன். ஜல்லிக்கட்டு முடிஞ்சவொடனே வேலை அதுதான். சரியா சொன்னீங்க மாப்பிள்ள. காசு பணம் தான் முக்கியமாக இருந்தால் என்னைக்கோ பிளாட் போட்டு வித்துருக்கலாமே. நான் என்ன எனக்காகப்பா சொன்னேன்? கோயில் வருமானத்துக்காக சொன்னேன். சாமிக்கே சக்கரை பொங்கல் படைக்கிறதா இருந்தாலும் அவன் உழுதா தானே மாப்பிள்ள முடியும். நல்லவன் எவனும் இந்த பூமியில ரொம்ப நாள் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை. அதான் மேலே போகட்டும்னு அனுப்பி வச்சேன். நல்லது செஞ்சானு ரத்னவேலுக்கு என்ன இந்த ஊர்ல கோயிலா கட்டிட்டாங்க? சாதி கலவரத்தை என்ன நானா தொடுனேன்? ஏற்கனவே சாதியால பிரிஞ்சு கிடக்குறாங்க. இவனுங்க 2 பேரும் ஒண்ணு சேராம நான் பாத்துக்கிட்டேன். வந்தவங்க யாரு என்னன்னு தெரியல. உங்களை என் ஊர்ல வச்சு போட்டாங்கன்னா நாங்க தான் கொண்டுன்னு சொல்லி சாதி கலவரம் ஆயிடும். அதான் தடுத்தேன். மலைச்சாமி, நீங்க என் தம்பியை கொல்லலைங்கிறது இப்பதாயா எனக்கு புரியுது. நீங்க அண்ணனை கொண்டு இருந்தா நான் தான் செஞ்சேன் சொல்றதுக்கு நீங்க ஒன்றும் பயப்பட ஆள் கிடையாது. உன்னையும் என்னையும் மோத விட்டு ஒருத்தர் ரத்தம் குடிக்காம பாரு, அவன் யாருன்னு நமக்கு தெரிஞ்சாகணும். அவன் அவனுக்கு மரியாதை வேணும். வாடியில துண்டு சுத்தணும்னு நினைக்கிறானே தவிர எவனாவது ஊருக்கு நல்லது செய்ய நினைக்கிறானா? சாதி பேரை சொல்ற எவனாவது ஒருத்தன் தான் சாதிக்காரனுக்கு ஏதாவது நல்லது செஞ்சிருக்கானா? எங்க சொல்லு பாப்போம். பேருக்கு 4 நல்லது செஞ்சுட்டு 10 கெட்டது செஞ்சா இந்த முட்டா பயல்களுக்கு தெரியவா போகுது? இங்க நான் நேர்மையானவனு எவனும் சொல்ல முடியாது. என்னை விட அயோக்கியனுங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிக்கலாம். செய்யற தப்பு வெளியில தெரியாத வரைக்கும் பூரா பயல்களும் யோகியம்தான். அது மட்டும் இல்ல, ரத்னத்தை கொண்டதும் அவன் தான். என்ன சொல்ற பங்காளி? இன்னும் அவன் உயிரோட வச்சிருந்தா நம்ம நிறைய பேர்த்த காவு கேட்பேன். என்ன வண்டியா? ஏய் கிளம்புடா. ஒரு நிமிஷம். என் அப்பாவை கொண்டது அவன் தான் தெரிஞ்சும் நான் இன்னும் அவனை விட்டு வச்சிருக்கேனா ஜல்லிக்கட்டு நடக்கணும்னு தான். ஜல்லிக்கட்டை நான் நடத்தணும்னு நினைக்கிறேன். நீங்க நடத்தினாலும் எனக்கு சந்தோஷம் தான். யார் தலைமையில் நடத்துறங்கிறது முக்கியம் இல்ல. ஜல்லிக்கட்டை ரத்னவேல் மாப்பிள்ளை பேர்ல தான் நடத்துறான். இந்த வாட்டி மேட்டுப்பட்டி ஆளுகளை வாடியில துண்டு சுத்துறாங்க. என்னடா சொல்றது? நம்ம ஊர் வாடியில் நின்று காலை சுத்துதுன்னா அதை வளர்த்த மனசு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்குதுன்னு சொல்லுவாங்க. இத்தனை வருஷமா வாடி போயிருந்த நம்ம வாடிக்கு இப்பத்தாயா உசுறு வந்திருக்கு. ஆமா ப்ரோ, யார் ப்ரோ அவனுங்க? கூட்டி வச்ச குப்பையெல்லாம் வெளில கொட்டுனுக்குறானுங்க. வாடி வாசல் ரெடி பண்றாங்க. வாசலா? கதுவே காணா. ஐயோ, இப்போ எதுக்கு ப்ரோ திருநூறு ஆயிடுச்சுங்க? அப்புறம் பங்காளி, நேற்று பஞ்சாயத்துக்கு அப்புறம் நம்ம பெருமாள் ஆளே காணா. எங்கனையாச்சும் ஓடி போய் ஒளிச்சிருப்பாங்க. என்ன இவ்வளவு பண்ணவன் அம்புட்டு சோழவமா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிட மாட்டான். எதிரிய எதிர்த்துன்னு நடிக்கிறதுக்காக ஒன்றும் கருணை இல்ல. சகனி பைய ஒளிஞ்சிருந்ததே அடிப்பான் பாரு. நம்ம வாஸ்தவம் தான். மாப்பிள்ள ஒரு சும்மா ஒன்று வந்துட்டு இருக்காரு. டேய் துரை,
கோயிலுக்கு தான் வர்றாங்கன்னு நினைக்கிறேன்டா. ஏய் கோயில் மாட்டேங்க காணுடா. ஏய் சத்தம் அங்கிட்டு கேக்குதுடா. வாடா வாடா வாடா. தர்ற மாடு போறா அந்த மாட்டை. அப்பா எனக்கு ஒரு கிழமை மாட எங்க மாறினாட்டு கருப்பு வாடா மாறினாட்டு கருப்பு வாடா மாறினாட்டு கருப்பு வாடா. வந்து ஒவ்வொன்னா உருவ ஆரம்பிச்சதுமே உன்னை போட்டுக்கணும்டா. வெறும் பயத்தை மட்டும் காட்டினது தப்பா போச்சு. அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட நினைச்சியோ? நான் நடத்தாத இந்த ஜல்லிக்கட்டை இனிமே இந்த ஊர்ல எவன் நடத்துவான்னு பாத்துருவோம்டா. என் அப்பனை கொன்னது நீ தான் தெரிஞ்சவொடனே உன்னை சல்லியா நறுக்கி போட்டிருக்கணும். ஆனா நீ இப்ப சாவக்கூடாது. என் அப்பா இடத்துல இருந்து நான் நடத்துற ஜல்லிக்கட்டை நீ பார்த்துட்டு தான் சாவணும். விடிஞ்சா நீ சேர்த்து வச்சிருக்க பணம், செல்வாக்கு, தலைவன்ற பேர் எல்லாம் போய் 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி என் அப்பா முன்னாடி கையை கட்டி நின்னியோ அதே மாதிரி இந்த ஊர் முன்னாடி நீ கூனி குறுகி நிப்ப. நீ இல்ல இனி எவன் நினைச்சாலும் இதை தடுக்க முடியாது. ஒன்னையும் சேர்த்து உன் வம்சத்துல எவனாச்சும் ஆம்புலன் இருந்தா வந்து தடுத்து பாடுறா. பெரிய தலைக்கட்டுல ஒருத்த வாடியில செத்து கிடந்தா எப்படி ஜல்லிக்கட்டை நடத்துவேன்? நான் நடத்தாத ஜல்லிக்கட்டை இந்த ஊர்ல எவனுமே நடத்தக்கூடாது. சந்தோஷமா ஜல்லிக்கட்டு பாப்பா. எத்தனை நாள் நான் உயிரோட இருப்பேன்னு தெரியாதுப்பா. நான் சாமுன்னு எப்படியாவது நடத்தி காட்டியிருந்தேன். இன்னும் சற்று நேரத்தில் சுமார் 20 வருடங்களுக்கு பிறகு நமது சத்திரப்பட்டி, சீவப்பட்டி, மஞ்சப்பட்டி, மேட்டுப்பட்டி, குளமங்கலம் இந்த 5 ஊர் பஞ்சாயத்தினர் இணைந்து நடத்தும் மிக பிரம்மாண்டமான ஜல்லிக்கட்டு தொடங்கவிருக்கிறது. என்ன 3ஆவது டோக்கன் போடுற? இப்போ ஆடி வாசல ஒரு வயே இருக்க மாட்டேன்.
என் மாடு ஆள் நிறைய இருந்தா நின்று சுத்தப்படும். 100வது டோக்கன் போடியா? என்ன மாப்ள அப்புறம் என்னாச்சு? ஒருத்தன் ஆண்ட பரம்பரைன்றான், ஒருத்தன் ஆளை போறோன்றான். முதல்ல எல்லாம் மனுஷனா இருப்போம்டா. வாழும்போது தான் இருந்தாலும் நல்லவனா வாழலை, சாகும்போது அது கெட்ட பேர் இல்லாமல் சாப்பிட்டுமே. நீ ஜல்லிக்கட்டை நடத்தியா? மற்றதை நான் பார்த்துக்கிறேன். மலைச்சாமி மேலே ஏறி வாப்பா. நமது கோயில் காலை வாடி வசூலியாக அனுபவம். தயவு கூர்ந்து மாடு பிடிக்கிறவர்கள் அனைவரும் தெரியாதனமாக கூட கோயில் காலையை பிடிச்சிப்பாங்க, கையை விட்டு போவாங்க. ப்ளீஸ் எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணீங்க. இந்த மாதிரி ஒத்துமையான ஜல்லிக்கட்டு எங்கேயும் நடத்திக்க கூடாது.